சென்னை புளியந்தோப்பில் கெட்டுப்போன பிரியாணி வழங்கியதாக இருதரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். இந்த மோதலால் அங்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? இந்த கெட்டுப்போன பிரியாணி குறித்து உணவு பாதுகாப்புத்துறை எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை பகுதியை சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் வழக்கறிஞராக உள்ளார். நேற்று மதியம் 3 மணி அளவில் பிரேம்குமார் தனது நண்பரான மற்றொரு வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தை சேர்ந்த சுமார் 11 பேர் என மொத்தம் 13 பேர் புளியந்தோப்பு அம்பேத்கர் கல்லூரி சாலையில் உள்ள பிரியாணி கடைக்கு பிரியாணி சாப்பிட வந்துள்ளனர். அப்பொழுது அவர்கள் பீஃப் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிலர் கறியில் இருந்து கெட்ட வாடை வருவதாகவும் பிரியாணி கெட்டு போய் உள்ளது எனவும் கடை நடத்துபவரிடம் தெரிவித்தனர். அப்போது கடையில் இருந்தவர்களுக்கும் பிரியாணி சாப்பிட வந்தவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது பிரியாணி கடையை நடத்தி வந்தவர்கள் போன் செய்து மேலும் சிலரை வரவழைத்து பிரியாணி சாப்பிட வந்த 2 வழக்கறிஞர்கள் உள்பட ஆட்டோ ஓட்டுநர்களை சரமாரியாக தாக்கினர். இதில் வழக்கறிஞர்கள் சரத்குமார், பிரேம்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று இது குறித்து புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.